வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரிமைனிங் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ 2020 ஓவர்சீஸ் கொஷின் பேப்பர் 2 ஓகேங்களா, ஆன்சர்ஸை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 and 2 வந்து பார்க்காதவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ்லையும் எண்டு கார்ட்லேயும் ஐ கார்ட்ஸ்லேயும் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ TNRD 2020க்கான ஓகேங்களா எக்ஸாம்ஸ் வந்துருச்சு. இன்னும் என்ன மோர் தென் 2 to 3 days தான் இருக்குது. ஸோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க, ரீகால் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா. நம்ம வந்து 50 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ பார்ட் 1ல் ஒரு 25 கொஷின், பார்ட் 2ல் 25 கொஷின். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியான கொஷின்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் வந்து ரிமைனிங் 50 கொஷின்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ 51st கொஷின் பாருங்கள். A simply supported beam span on the L வந்து carry over uniformly distributed load W per unit length ஓகேங்களா. மிட் பாயிண்டில் உள்ள மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் என்ன ஓகேங்களா. சிம்பிளி சப்போர்ட்டட்னா வந்து ஏரோ மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம். இது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட். இதில் வந்து இது வந்து எல்லுன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. எல்லுன்றதில் பார்த்திங்கன்னா வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து W ஓகேங்களா பர் யூனிட் லென்த்துக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ஸ் ஓகேங்களா, ஃபிக்ஸ்டு பீம்ஸ், அதில் வந்து மேக்ஸிமம் மினிமம் அட் த மிட் பாயிண்ட், அட் த சப்போர்ட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ போத் TNPSCயாக இருந்தாலும் சரி ஓகேங்களா, எந்த சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்துடுது. ஸோ ஒரு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து WL²/8 தான் வந்ததுக்கு ஆன்சர் ஓகேங்களா. WL²/8 தான் வந்ததுக்கு ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 52. The shear stress in a circular shaft of radius subjected to a torsion is maximum at a point ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு சர்க்குலர் ஷாஃப்ட் இருக்குது ஓகேங்களா. அந்த சர்க்குலர் ஷாஃப்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து டார்ஷன் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ டார்ஷன் வந்து ஆக்ட் ஆகிற இடத்துல எங்கே வந்து டார்ஷன் ஆக்ட் ஆகும், அட் த சென்டர் ஆஃப் த சென்டர்லையா, இல்லை R/2 சென்டர்லேருந்து R/2 தள்ளியா, இல்லை R/π தள்ளியா, இல்லை சர்க்கம்ஃபரன்ஸ்லையா ஓகேங்களா, அவுட்டரில் ஓகேங்களா. ஸோ எங்கே வந்து அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரலாக வந்து சர்ஃபேஸில் தான் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. சர்க்குலர் ஷாஃப்டில் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த ஷாஃப்டில் தான் வந்து மேக்ஸிமம் ஓகேங்களா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 53 பார்ப்போம். மாடுலஸ் ஆஃப் செக்ஷன் Z ஆஃப் ஆலோ சர்க்குலர் செக்ஷன் வித் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் D அண்ட் இன்டர்னல் டயாமீட்டர் வில் பி. இதில் வந்து ஆலோ சர்க்குலர் செக்ஷன்ஸ்னால் ஸோ சென்டரில் வந்து ஓகேங்களா. ஸோ 2 டயாமீட்டர் நம்மளுக்கு வந்து இருக்கும். இது வந்து D1 ஆர் D இன்னர் ஆர் D அவுட்டர்னு வச்சுக்கோ. ஸோ DI D0 ஓகேங்களா. இல்லை கேபிட்டல் வெளியே வந்து கேபிட்டல் டியும் உள்ளே வந்து ஸ்மால் டின்னு வச்சுக்கலாம். ஸோ எப்படிலாம் வச்சுக்கலாம். இங்கே கொடுத்துருக்குதுன்னா எக்ஸ்டர்னல் லேயா கேபிட்டல் D, இன்டர்னல் லேயா வந்து ஸ்மால் D ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா பார்த்திங்கன்னா வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா சர்க்குலர் செக்ஷன் அண்ட் ஆலோ செக்ஷன் இன்டர்னல் டயாமீட்டர் ஓகேங்களா, மாடுலஸ் ஆஃப் செக்ஷன் Z கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்து π/32 ஓகேங்களா. எக்ஸ்டர்னல் டயா ஓகேங்களா, எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் D⁴ மைனஸ் இன்டர்னல் டயா. ஸோ D⁴ டிவைடட் பை எக்ஸ்டர்னல் டயா ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் B இஸ் தி கரெக்ட் ஆன்சர். π/32 ஓகேங்களா, கேபிட்டல் D இன்ட்டு D⁴ மைனஸ் D ஓகேங்களா, அவுட்டர் டே அண்ட் இன்னர் டே. ஸோ இதை வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து மாற்றி போட்டுட்டு போகிறீங்க. ஸோ இந்த இது பாருங்கள் ஸ்மால் D கொடுத்துருப்பாங்க, கேர்ஃபுல்லாக பாருங்கள் அவுட்டர் டே தான் வரணும். ஸோ கேபிட்டல் D தான் வரணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 54. A circle column of diameter D under any load which is compressive stresses through the section of the load at which the concentric circles known as a core of diameter ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு சர்க்குலர் காலம் இருக்குது, அதோட டயாமீட்டர் Dன்னு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. டயாமீட்டர் D கொடுத்துட்டாங்க. இதில் வந்து என்ன வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அதில் வந்து ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸில் கோர்னு சொல்கிறாங்க. அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் எப்படி அதை சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ வந்து இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்து D/4 தான் வந்து கோர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. டயாமீட்டரில் ஸோ பாதி கால்வாசி ஓகேங்களா. அதுதான் என்ன சொல்லுவோம், கோர் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் 55. யூலர் ஸ்கிரிப்லிங் லோட் ஃபார் ஏ காலம் லென்த் L போத் எண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. ஸோ இது வந்து TNPSCலையும் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ். ஸோ இது வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது ஜென்ரல் ஓகேங்களா. யூலர் ஸ்கிரிப்லிங் லோடோட ஃபார்முலா ஓகேங்களா என்ன பார்த்தீங்கன்னா வந்து π² EI/LE² ஓகேங்களா, எஃபெக்டிவ்லேருந்து. ஸோ π²
இ ஐ பை எல்இ ஸ்கொயர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதில் 4 கண்டிஷன் இருக்குது. போத் எண்டு ஓகேங்களா ஃபிக்ஸ்டு நம்மளுக்கு கேட்டிருக்கிறது தான். நெக்ஸ்ட்டு போத் எண்டு ஃப்ரீ. ஓகேங்களா. சாரி, போத் எண்டு இஞ்சி ஃப்ரீன்னு வராது, ஒன்று தான் ஃப்ரீ வரும். ஓகே, போத் எண்டு இஞ்சி. நெக்ஸ்ட்டு ஒரு எண்டு ஃப்ரீ. ஓகேங்களா. ஒரு எண்டு வந்து ஃபிக்ஸு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு எண்டு வந்து ஃபிக்ஸு, ஒரு எண்டு வந்து இஞ்சி. ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்னென்னன்றதை பார்ப்போம். இப்போது இதில் வந்து எல்இ. ஸோ எஃபெக்டிவ் லென்த்தை பார்த்துட்டு அது எஃபெக்டிவ் லென்த்தை சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ போத் எண்டு ஃபிக்ஸ்டு. ஸோ போத் எண்டு ஃபிக்ஸ்டு பார்த்திங்கன்னா வந்து ஃபிக்ஸுன்றனால டபுள் சைடு வந்து போகிறதுனால ஸோ லென்த்து பாதி எடுத்துக்கும். ஸோ L/2. இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா டோட்டல் லென்த் எல்லுன்னு வரும். ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு ஃப்ரீயாக இருந்தால் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் எல்லுன்னு வரணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு இன்ச்சாக இருந்துச்சுன்னா ஆல்ட்ராயாக வந்துச்சுன்னா L/√2. ஸோ இது தெரிஞ்சால் போதும், இதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கொடுத்துருக்குற கொஷின்ஸ் பாருங்கள். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலாவில் இந்த எல்இக்கான வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? போத் எண்டு ஃபிக்ஸ்டு பார்த்தீங்கன்னா வந்து π² EI பை ஓகேங்களா EI பை என்ன வரும்? ஸோ L² வரும், டிவைடட் பை 4 வந்து மேலே போகும். அப்போ 4. ஸோ 4 π² EI பை L² வரும். நெக்ஸ்ட்டு இந்த இன்ச்சஸ் பாருங்கள். ஸோ இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து π² EI பை L² டைரெக்டாக வந்துடும். ஓகேங்களா. L² வந்துடும். நெக்ஸ்ட்டு 2L. ஸோ 2L பார்த்திங்கன்னா வந்து π² EI பை. ஸோ இதெல்லாம் சிம்பிள் தான், நீங்களே சப்ஸ்டிட் பண்ணலாம். EI பை 4L². 2னா 2 ஸ்கொயர் வந்து 4, L வந்து L². ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து π² EI பை L² டிவைட் பை 2ன்னு வரும். அப்போ மேலே வந்து இங்கே 2ன்னு வரும். ஓகேங்களா. அப்போ 2π² EI பை L². ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து போத் எண்டு ஃபிக்ஸ் இருக்கிறாங்க. அப்போ π², 4π² EI பை L². ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. ஓகேங்களா. இதே 2π EI பை L² வந்து என்னது? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டு ஃபிக்ஸ்டு ஒரு எண்டு இன்ச்சு FH. ஓகேங்களா. இதே π² EI பை 4L² பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஃபிக்ஸு. ஓகேங்களா. இன்னொரு ரெண்டு ஃப்ரீ FF. அதே ஓகேங்களா 2π LE² இது இல்லவே இல்லை. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 56 பாருங்கள். A fixed beam of span L is loaded with a central point load W. The bending moment at the center. இப்போ வந்து முன்ன வந்து சிம்பிளி சப்போர்ட்டர் கொடுத்துருந்தாங்க UDL. இங்கே ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா. இதில் சென்டர் பாயிண்டில் W. ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து W L/4. ஆப்ஷன் சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 57 பாருங்கள். Maximum deflection at free end of a cantilever of span L under an uniformly distributed load W per unit length is maximum. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து என்னது? கேண்டிலிவர். ஓகேங்களா. டிஃப்ளெக்ஷன் எங்கே கேட்டிருக்காங்க? அட் த ஃப்ரீ எண்டு. ஸோ இங்கே வந்து டிஃப்ளெக்ஷன் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து WL/4 தான், கீழே மட்டும் மாறும். ஸோ EA கிட்ட என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 80A வரும். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ. இதுக்கு வந்து 56 ஆப்ஷன் சி. ஓகேங்களா. 56க்கு வந்து ஆப்ஷன் சாரி இதுக்கு வந்து சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு இதுக்கு வந்து ஏ WL/8 எல்லாமே 8 தான் வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் லோடுக்கு ஃபிக்ஸ்டு பீமுக்கு WL/8, சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு WL/4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்துக்கோங்க. சிம்பிளி சப்போர்ட்டடில் சென்டர் பாயிண்ட் லோடு WL/4, ஃபிக்ஸ்டு பீமில் சென்டர் பாயிண்ட் லோடு பார்த்திங்கன்னா WL/8. அதே வந்து பார்த்திங்கன்னா கேண்டிலிவரில் UDL இருந்துச்சுன்னா WL/4/80A. ஓகேங்களா. அதே வந்து சிம்பிளி சப்போர்ட்டர். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நான் கேஸ் பார்த்தோம். சிம்பிளி சப்போர்ட்டரில் UDL வந்து மேக்ஸிமம் பெண்டிங் அட் த மிட் பாயிண்ட் வந்து WL/8ன்னு பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 50.
8. The tendency of the material to fracture without appreciable deformation is called என்ன சொல்லுவோம்? ஸோ the tendency of a material to என்னது fracture without appreciable deformation இல்லைனா அது என்ன சொல்லுவோம்னா நம்ம டக்டிலிட்டி. ஓகேங்களா, இதுக்கு வந்து என்னது டக்டிலிட்டி. ஸோ 58க்கு பார்த்தீங்கன்னா வந்து டக்டிலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 59. when a body is fully immersed in water the point through which the resultant pressure acts is known as. வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக வந்து இம்மர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அப்போ வந்து அங்கே என்ன ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் சென்டர் ஆஃப் ப்ரெஷர்னு சொல்கிறேன். ஓகேங்களா, மேபி வந்து டோட்டல் ப்ரெஷராக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் கைண்ட்லி செக். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு 60 வாங்க. A flow in which the velocities of the liquid particles at all sections of the pipes or channels are equal is called என்ன சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரு சேனலில் ஓகேங்களா ஒரு பைப்பில் ஒரு வெலாசிட்டி ஆஃப் த லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, அந்த ஃப்ளோவை ஒரே மாதிரி தான் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஓகேங்களா, இது வந்து என்னது யூனிஃபார்ம் ஃப்ளோ. நெக்ஸ்ட் வந்து 61. It is an instrument used to determine the velocity at a required point in the flowing stream. ஸோ ஃப்ளோயிங் ஸ்ட்ரீமில் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வெலாசிட்டியை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா அது என்ன சொல்லுவோம்னா பிட்டா டியூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து வெலாசிட்டி கண்டுபிடிப்போம். ஸோ ஆரிஃபேஸ் வந்து டிஸ்சார்ஜ், வென்ச்சுரிமீட்டர் வந்து அந்த டிஃபரன்ஷியல் லெவலில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் லிக்விட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 62. It is an velocity at which the flow changes laminar flow to the turbulent flow. ஸோ லேமினார் ஃப்ளோவிலேருந்து டர்புலன்ட் ஃப்ளோ வந்து மாறத்துக்கு எந்த வெலாசிட்டி வந்து இதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. ஓகேங்களா, லேமினார் ஃப்ளோ வந்து டர்புலன்ட் ஃப்ளோ மாறது வந்து கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 63 பாருங்கள். It is a tank is also provided just on upstream of the power to control the pressure variation and eliminate the effect of water hammer. ஸோ வாட்டர் ஹம்மர் ப்ரெஷரை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கோசரம் ஓகேங்களா அப்ஸ்ட்ரீம் சைடில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் பவர் கண்ட்ரோல் வச்சுட்டு ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அது வந்து என்ன சொல்லுவோம்னா சர்சார்ஜ் டேங்க்னு சொல்லுவோம். ஸோ சர்சார்ஜ் டேங்க் ஜென்ரலாக வந்து ஹேமர் ஓகேங்களா ஹேமர் வாட்டர் ஹேமர் எஃபெக்டை வந்து குறைக்கிறதுக்கோசரம் சர்சார்ஜ் டேங்க்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 64. I is the ratio of the inertia forces to the gravity forces. இது வந்து எது குறிக்குது? ஸோ ரேஷியோ ஆஃப் இனர்ஷியன் ஃபோர்ஸஸ் டு த கிராவிட்டி ஃபோர்ஸ். ஸோ இனர்ஷியா ஃபோர்ஸுக்கும் கிராவிட்டி ஃபோர்ஸுக்கும் ஓகேங்களா வரது பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரௌட்ஸ் நம்பர். ஸோ அந்த ஃப்ரௌட்ஸ் நம்பரில் பார்த்திங்கன்னா அந்த இனர்ஷியல் ஃபோர்ஸஸ் வரும். ஸோ அதனால் வந்து இது சொல்கிறேன். ஸோ 64 1 செகண்ட் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 65 பாருங்கள். It is defined as the fall of moisture from the atmosphere to the earth surface is known as இஸ் த ஃபார்ம் ஆஃப் எந்த ஃபார்ம் ஆஃப் வந்து மாய்ஸ்சர் வந்து நம்மளுக்கு வரும் பார்த்திங்கன்னா ப்ரிசிபிடேஷன் ஃபார்ம்ஸில் வரும். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் கீழே இருந்து மேலே போகிறது. ஸோ ரன் ஆஃப் வந்து ஓடுறது. ஓகேங்களா, தண்ணி ஓடுறது எல்லாமே. ஸோ பெர்குலேஷன் சாயில்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆகுறது. ஓகேங்களா, அப்போ வந்து ப்ரிசிபிடேஷன்ஸ் தான் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 66. The permeable formation having structures which permits appreciable quantity of water to move through them under ordinary field conditions. ஸோ அண்டர் ஆர்டினரி ஃபீல்டு கண்டிஷன்ஸில் வாட்டர் வந்து என்ன ஆகுது? ஸோ பெர்மியபிள் உள்ள ஊடுருவி போய்ட்டு பெர்மிட் ஆகுது. அந்த குவான்டிட்டி ஆஃப் வாட்டரை வந்து என்ன சொல்லுவோம்? ஸோ டு மூவ் த்ரூ த அண்டர் ஆர்டினரி ஃபீல்டு கண்டிஷன்ஸ். ஸோ இது வந்து என்ன ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து 66. ஓகேங்களா, அக்வி ஃபியூஜ். ஸோ இந்த பெர்மியபிள் ஃபார்மேஷன் ஹேவிங் ஸ்ட்ரக்சர் விச் பெர்மிட்ஸ் அப்ரிஷியபிள் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் டு மூவ் த்ரூ தெம் அண்டர் ஆர்டினரி ஃபீல்டு கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இது என்ன சொல்லுவோம்? ஃபீல்டு கண்டிஷன்ஸ் வந்து அக்விஃபயர். ஓகேங்களா, அக்விஃபயர்னு சொல்லுவோம். ஃபியூஜ்னா வந்து ராக்கு, அக்விக்லியூனா கிளே பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா, வாட்டரை வந்து தண்ணுக்குள்ளே பெர்மிட் பண்ணாது ஆனால் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா, ஸ்பெசிஃபிக் ஈல்டுன்றது வந்து ஈல்டு கெப்பாசிட்டி அதெல்லாம் வராது. ஓகேங்களா, இதில் வந்து அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ அக்விஃபயர். ஸோ இதில் ஏதாவது தப்பு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 67. இட் இஸ் த ஓவர்ஃப்ளோ போர்ஷன் ஆஃப் எ டேம் ஓவர் விச் சர்ப்ளஸ் டிஸ்சார்ஜஸ் ஃப்ளோ ஃப்ரம் த ரிசர்வாயர் டு த டவுன் ஸ்ட்ரீம். ஸோ இது வந்து என்ன இங்கே வந்து டவுன் ஸ்ட்ரீம்ஸ்க்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பில்வேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த டவுன் ஸ்ட்ரீம் இதில். ஓகேங்களா, ஓவர்ஃப்ளோ போர்ஷன் ஆஃப் டேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பில்வே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 68 பாருங்கள். அண்ட் எம்பேக்மெண்ட் ஓகேங்களா ப்ரொடெக்டட் ஆன் ஆல் சைட்ஸ் பை ஸ்டோன்ஸ் ஆர் காங்கிரீட் பாக்ஸ் பட் built at right angle to the axis of the wear, separations of the wear and under sluice. ஸோ இது என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கிரையான்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ மறுபடியும் கொஷின் பாருங்கள். அண்ட் எம்பேக்மெண்ட் ப்ரொடெக்டட் ஆன் ஆல் சைடட் பை ஸ்டோன் அண்ட் காங்கிரீட் பிளாக்கில் கவர் பண்ணியாச்சு. பில்ட் அட் ரைட் ஆங்கிள் டு த ஆக்சிஸ் ஆஃப் த வியருக்கு ரைட் ஆங்கிள் ஆக்சிஸில் வந்து பில்ட் பண்ணுறோம். செப்பரேஷன் ஆஃப் த வியர் அண்ட் த அண்டர் ஸ்லூயிஸ் இஸ் கால்ட் அஸ் கிரையான்ஸ். ஓகேங்களா, த கிராப் ஓகேங்களா 69 பாருங்க. த கிராப் விச் cannot normally be grown without irrigation water. ஸோ வித்தவுட் வாட்டர் இல்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கிராப்ஸ். வெட் கிராப்ஸ்னால் ஃபுல் அண்ட் ஃபுல்லி
பெரினியல் கிராப்ஸ்னால் ஆல் சீசன்ஸ்லும் ரெயின் வருது பெரினியல் கிராப்ஸ். சீசன் இருக்கணும்னா அந்த பர்டிகுலர் சீசன் 6 months 3 இது கிராப்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிராப் பீரியட் பேஸ் பண்ணி வந்து வரும். ஓகேங்களா, கேரிஃப் ரேபி அந்த இதில் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 70. The relation between the area irrigated and the quantity of water used is expressed as. ஸோ ஒரு இரிகேட்டட் ஏரியாவில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை வந்து ஏரியா பொறுத்து வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்னா டியூட்டி. ஸோ வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டியூட்டி. ஓகேங்களா. இதே வந்து அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நம்ம எவ்வளோ வந்து ஃபீல்டுக்குள்ளே ஓகேங்களா யூசேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறது, எவ்வளோ டெப்த்துக்கு வந்து நம்ம பண்ணணுன்றது வந்து டெல்டா. ஓகேங்களா. எவ்வளோ டைமுக்கு பண்ணணுன்றது பேஸ் பீரியட். ஓகேங்களா. அந்த டோட்டல் கிராப்பை வந்து நம்ம கட் பண்ணி ஓகேங்களா ஹார்வெஸ்ட் பண்ணுற விதைச்சதுலேருந்து ஹார்வெஸ்ட் கட் பண்ணி எடுக்கிற வரைக்கும் ஓகேங்களா அதை என்ன சொல்லுவாங்கன்னா கிராப் பீரியட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 71 பாருங்கள். the amount of water stored in the river channel without any artificial storage. ஓகேங்களா. எந்த ஆர்டிஃபிஷியல் நேச்சுரல் இல்லாமல் எந்த ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் நேச்சுரலாக வந்து ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகுதுன்னா அதை என்ன சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த இதுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் வேலி ஸ்டோரேஜ்னு சொல்கிறேன். ஸோ டேம் கண்டிப்பாக கிடையாது. ஆர்டிஃபிஷியல் அமௌண்ட் டைவர்ஷன் டேமில் டெட் ஸ்டோரேஜ் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பாருங்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 72. the area of the land which drain into the stream of reservoir is called. the area of the land which drain into stream of reservoir இது என்ன சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்ச்மெண்ட் ஏரியா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 73. canal normally used for diversion or flood water of rivers is. எந்த கேனல் நம்ம யூஸ் பண்ணுவோம் டைவர்ஷனுக்கோசரம் சரி இல்லை ஃப்ளட் வாட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த டைப் ஆஃப் கேனல் நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இன்டியூஷன் கேனல். ஸோ இன்டியூஷன் கேனல் தான் ஃப்ளட் அண்ட் டைவர்ஷன்ஸ் ஒர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 74 பாருங்கள். இட் இஸ் டிஃபைன்ட் as the slope of the line joining the crown and the edge of the surface. ஸோ க்ரோன்னா வந்து நம்ம ஸோ இது வந்து எல்லாமே இதுக்கு வந்துட்டோம். ஸோ க்ரோன்னு வரும்போது பார்த்திங்கன்னா அது ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கும். ஸோ இது வந்து என்னது கேம்பர். ஓகே. லைன் ஜாயினிங் த க்ரோன் அண்ட் எட்ஜ் ஆஃப் த சர்ஃபேஸ் வந்து என்ன சொல்லுவோம். ஸோ இது வந்து க்ரோன்ன்றது பார்த்திங்கன்னா கேம்பர். நெக்ஸ்ட்டு the solutions of bitumen asphalt or coal tars in solvent is. என்ன சால்வெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா வந்து எங்கே நம்ம இது யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா சொல்யூஷன்ஸ் ஆஃப் பிட்டுமின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிட்டுமின் மெக்டாம்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் எமல்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து இந்த 75 ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. 75. நெக்ஸ்ட்டு 76 நான் சர்ச் பண்ணேன். ஸோ கிடைக்கல. ஸோ போத் வந்து 2 கொஷின்ஸ் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா. செக் பண்ணிட்டு ஆன்சரை வந்து கீழே கொஷின் நம்பரோட மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ 76 பாருங்கள். இட் இஸ் a safety island and serves the dual purpose of the affording the protection to the pedestrian and segregating the traffic into the proper channel. ஓகேங்களா. into the proper channel வரனால பார்த்திங்கன்னா அது வந்து என்னது 76 பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு டிராஃபிக் ஐஸ்லேண்ட். ஓகேங்களா. டிராஃபிக் ஹைலேண்ட். ஓகேங்களா. இதை ஒன் டைம் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 77. நான் எந்தெந்த கொஷின் செக் பண்ண சொல்கிறீங்கன்னா ஒன் செகண்ட் நீங்கள் ஆன்சர் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அது வந்து கரெக்டான ஆன்சர் வித்து ப்ராப்பர் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிச்சின்னா அதை வந்து கீழே வந்து கமெண்டில் போடுங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 77. the pavement which can resist tensile stress and having very little resistance to deformation under the wheel load. ஸோ வீல் லோடில் டிஃபார்மேஷன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அதை ரெசிஸ்ட் பண்ணுற டென்சைல் ரோட்ஸ் ரெசிஸ்ட் பண்ணுற எந்த பேமெண்ட் பண்ணும் அப்படின்னா வந்து ரிஜிடி பேமெண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 78 பாருங்கள். the longitudinal movement of the rail in a track. ஓகேங்களா. டியூ டு வேரியஸ் ரீசன். எந்த ரீசனாலும் லாங்கிட்யூட் மூவ்மெண்ட் ஆஃப் த ரெயில் பார்த்திங்கன்னா வந்து க்ரீப் மூலியமாக நடக்கும். ஸோ க்ரீப்பிங் ஆஃப் த ரெயில்னால தான் வந்து இது வந்து நடக்கும். ஸோ 78 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. ஆகிங் பார்த்திங்கன்னா வந்து இப்படி டிஃபார்மேஷன் நடக்கிறது. ஓகேங்களா. ஜாயின்ஸில் வந்து ப்ராப்பர் வந்து ஸ்லீப்பர் ஸ்பேஸிங் இல்லாதனால இது மாதிரி லோடு வந்து உட்காரனால இது மாதிரி பெண்ட் ஆயிரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 79. கிளியர் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இன்னர் ஃபேஸ் ஆஃப் த ரயில்ஸ் ஃப்ரம் ஃபார்மிங் தி ட்ராக் அட் த டாப். அதை என்ன சொல்லுவோம் காஜ். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரயில்னால் இந்த இதுக்கு ரயில். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபேஸ்க்கும் இந்த ஃபேஸுக்கு இருக்கிறது என்னதுன்னா காஜ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த காஜ் டிஸ்டன்ஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 80. அரேஞ்ச்மெண்ட் டு த டைவர்ட் ட்ரெயின் ஃப்ரம் ஒன் ட்ராக் டு அனதர் ட்ராக். ஸோ ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக்கை மாற்றுறது பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்லுவோம் டேர்ன் அவுட். ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக்கை வந்து டேர்ன் அவுட்னு சொல்லுவோம். அதே வந்து பேரலாக போயிட்டுருக்க ட்ராக்கு அதோட டைரெக்ஷன்ஸ் மாற்றுறதுக்கோசரம் கிராஸ் ஓவர் ஆகிறது பார்த்திங்கன்னா வந்து கிராசிங். ஓகேங்களா. ஸோ இந்த இது கொஷினுக்கான ஆன்சர் டேர்ன் அவுட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 81.
ஸ்டேஷன்ஸ் விச் ஆர் மீன்ட் ஒன்லி ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் த ட்ராக். ஸோ ட்ராக்கோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து ஸ்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து எங்கே இது பண்ணால் கேபின் ஸ்டேஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 81 மட்டும் ஓகேங்களா, கேபின் ஸ்டேஷன். நெக்ஸ்ட் 82 பாருங்கள், பேவ்டு சர்ஃபேஸ் யூஸ்டு ஃபார் லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் ஏர்க்ராஃப்ட். அது என்ன சொல்லுவோம்னா ரன்வே. அதே வந்து அந்த ஏர்க்ராஃப்டை ஓகேங்களா ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் லோடிங் அண்ட் அன்லோடிங் போகிறது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற வே பார்த்திங்கன்னா டாக்ஸி வே. ஓகேங்களா, அது எங்கே நம்ம ரிப்பேர்ஸ் பண்ணுறோமோ அது வந்து ஆப்ரான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 83 பாருங்கள், அப்ஸ்ட்ரீம் நோஸ் ஆஃப் எ பிரிட்ஜ் பியர் ஷேப்டு ஃபார் ஈஸி அண்ட் ஸ்மூத் ஃப்ளோ வாட்டர் த்ரூ இட்ஸ் நோனஸ். ஸோ இந்த இது என்ன சொல்லுவோம் ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி வாட்டர். ஓகேங்களா, நான் சர்ச் பண்ண வரைக்கும் ஈஸி வாட்டர்னு வந்து கிடச்சிச்சு. ஓகேங்களா, நான் ரெஃபர் பண்ண வரைக்கும். ஸோ இது வந்து 1 செகண்ட் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, 81 83 வந்து செக் பண்ணுங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு the supports provided to the super edge of the bridge, superstructures of the bridge at the abutments and piers allowing free longitudinal or angular movement to the main girders or structures of the bridge. ஓகேங்களா, இப்போ வந்து அபட்மெண்ட்ஸ் ஒரு பிரிட்ஜில் இருக்கிற அபட்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா சப்போர்ட்ஸ் வந்து இருக்குது, அது பியர்ஸ்லேயும் இருக்கும். ஓகேங்களா, அந்த பியர்ஸில் பார்த்திங்கன்னா லாங்கிடியூடினல் அப்படின்னா ஆங்குலர் மூமெண்ட்ஸ் வந்து மெயின் கிரிடர்ஸ்க்கு வந்து நடக்கும். அது வந்து என்ன சொல்லுவோம், ஃப்ரீ போர்டாக, ரெயிலிங்காக, கிளியரன்ஸாக, பீரிங்காக. ஓகேங்களா, இது வந்து நான் பீரிங் சொல்கிறேன். ஸோ இதுவும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 85, எ பிரிட்ஜ் ஹேவிங் மேக்ஸிமம் ஸ்பேன் 6 மீட்டர் இஸ் கால்டு என்ன சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து பிரிட்ஜுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ கண்டிப்பாக கல்வெட் கிடையாது. ஓகேங்களா, மைனர் பிரிட்ஜா, மேஜர் பிரிட்ஜா, ஸ்ட்ரைட் பிரிட்ஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஆன்சர் வந்து மைனர் பிரிட்ஜ். இது லெஸ் தென் 6 மீட்டராக இருந்தால் வந்து கல்வெட். ஓகேங்களா, லெஸ் தென் 6 மீட்டராக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவோம், கல்வெட் சொல்லுவோம். ஓகேங்களா, அதே 6 மீட்டர்லேருந்து 10 மீட்டர் ஆர் 20 மீட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து மைனர் பிரிட்ஜ். அதுக்கு மேலே வச்சா மேஜர் பிரிட்ஜ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 86, த ஃபார்மல் அப்ரூவல் பை த டிபார்ட்மெண்ட் கன்சர்ன் ஆஃப் த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் ஃபார் இன்க்யூரிங் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் அன் ஒர்க் இன்டிமேட்டட் இஸ் த ஃபார்மல் அப்ரூவல் பை த டிபார்ட்மெண்டல் கன்சர்ன் ஆஃப் த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் ஃபார் இன்க்யூரிங் த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆன் ஒர்க் இன்டிமேட்டட் இஸ். இது என்ன சொல்லுவோம்னா எந்த சாங்ஷன்ஸில் வரும். ஸோ டெக்னிக்கலாக, கவர்மெண்ட்டாக, அட்மினிஸ்ட்ரேட்டிவாக, இல்லை எக்ஸ்பர்ட் கமிட்டிலையா. ஸோ 86 பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவில் தான் வரப்போகுது. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 87, determination of a rate of an item of work, quantities of an material and labor or and their cost is என்ன சொல்லுவோம். ஸோ இது வந்து அனாலிசிஸ் ஆஃப் ரேட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 88, the total area of the floor in between walls and consist of floor of all rooms, verandas, passages, corridors are known as என்ன சொல்லுவோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்பெட் ஏரியா. ஸோ ஃப்ளோர் ஏரியானா இன்க்ளூடட் வால் வரும், பிளிந்த் ஏரியானா அவுட்டர் த டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இங்கே வந்து பிட்வீன் வால்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் இது வந்து கார்பெட் ஏரியா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1 cubic meter ஆஃப் பிசிசி வந்து 1540 kg per ஓகேங்களா மீட்டர் கியூபாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 90, the term used to denote the gradual reduction in the useful life of the assessed. ஸோ வந்து இங்கே அந்த கிராஜுவல் ரிடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அசட்டுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா டிப்ரிஷியேஷன். ஓகேங்களா, அது பர் ஆனுவல் தான் ஆனுவல் டிப்ரிஷியேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 91, ஸோ இதுக்கு மேலே ஈஸியாக தான் இருக்கும். த வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் யூட்டிலிட்டி பீரியட் வித்தவுட் பீயிங் டிஸ்மேண்டில். ஸோ எந்த இதுவும் டிஸ்மேண்டில் பண்ணாமல் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ராப் வேல்யூ. ஓகேங்களா, சாரி சால்வேஜ் வேல்யூ. இது வந்து பிரித்து பண்ணுவோம் ஸ்க்ராப் வேல்யூ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 92, த கெப்பாசிட்டி ஆஃப் டூயிங் ஒர்க் பை அன் ஆர்டிஷியன் ஆர் ஸ்கில்டு லேபர் இந்த ஃபார்ம் ஆஃப் குவான்டிட்டி ஒர்க் பர் டே. ஸோ பர் டே ஒர்க்கை வந்து நம்ம அவுட் ஆன் தான் சொல்லுவோம். ஸோ அந்த அவுட் ஆன் ஒர்க்கை தான் என்ன சொல்லுவோம், ஆப்ஷன் ஏ தான் அவுட் ஆன் ஒர்க், எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 93, த எக்ஸ்பெக்டட் அவுட் ஆன் ஆஃப் சிமெண்ட் காங்கிரீட் பர் மேசன் வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 m3 5 m3. ஓகேங்களா. 93 வந்து பி. நெக்ஸ்ட் 94, த drafting setting used to construct the movement of the cursor either horizontal or vertical direction. ஸோ ஆட்டோகேடில் நீங்கள் ஹாரிசாண்டலாக இல்லை வெர்டிக்கலாக நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஆர்த்தோ ஆன். ஸோ ஆர்த்தோ வந்து ஆனில் இருக்கணும். ஆஃபில் இருந்தால் தான் நீங்கள் இன்க்ளைனில் வந்து நீங்கள் மாற்ற முடியும். ஓகேங்களா. இன்க்ளைன் எந்த ஆக்சிஸில் 360 டிகிரியில் ஒரே இடத்துக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 95 பாருங்கள், இந்த கமாண்ட் யூஸ் டு செட் டிராயிங் பவுண்ட்ரிஸ் இன் ஆட்டோகேட். ஸோ பவுண்ட்ரிஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னா லிமிட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 96, வால்யூம் ரைட் கோன் ஹேவிங் 20 cm பேஸ் டயா அண்டு 15 cm ரைட். இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து 1/3. ஓகேங்களா, 1/3 πr
πr ஸ்கொயர்ட் h ஓகேங்களா. πr ஸ்கொயர்ட் h இது போட்டிங்கன்னா வந்து 1500 வரும். ஸோ 1570 சென்டிமீட்டர் கியூப். இது ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 97 ஓகேங்களா. இந்த ப்ரைஸ் ஆஃப் ₹100 ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் இன்க்ரீஸ் வித் ட்வைஸ் 10%. இந்த ப்ரெசன்ட் ப்ரைஸ் என்ன? இப்போ வந்து 100 ரூபா இருக்குது, அதில் வந்து 10% 2 டைம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட் டைம் இன்க்ரீஸ் பண்ணும்போது 10 ரூபா இன்க்ரீஸ் ஆகுமா, அப்போ 110 வரும். ஸோ 110 வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன வரும், மறுபடியும் 10 போது இன்னும் ஒரு 11 ஆட் ஆகும். ஸோ 11 ஆட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக எவ்வளோ வரும், 121 வரும். அப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு 121 தான் ஆன்சர் 97க்கு ஓகேங்களா. 21 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 19 செட்பேக் டிஸ்டன்ஸ் ரெக்வயர்டு அட் ஏ ரியர் ஆஃப் எ பில்டிங். ஸோ ரியர் ஆஃப் த பில்டிங், ஸோ முன்னாடி ஒரு பில்டிங் முன்னாடி வந்து செட்பேக் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் பர் த பில்டிங் ஓகேங்களா. பில்டிங் ரெக்வயர்மெண்ட்ஸ் பில்டிங் கோடு படி 1.75 மீட்டர், சாரி 1.50 மீட்டர் ஓகேங்களா. 1.50 மீட்டர். நெக்ஸ்ட்டு மினிமம் ஏரியா ஆஃப் பாத்ரூம் வித்து வாட்டர் க்ளோசெட்டோட ஒரு பாத்ரூம் இருக்கணும்னா மினிமம் ஏரியா வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2.25 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா வந்து இருக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 100 கொஷின், லாஸ்ட் கொஷின். மினிமம் வித் ஆஃப் த த்ரெட் வித்தவுட் நோசிங் ஓகேங்களா. நோசிங் இல்லாமல் ஒரு த்ரெட்டோட லென்த் மினிமம் லென்த் வந்து மினிமம் வித்து வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 250 mm இருக்கணும். ஸோ 225 சென்டிமீட்டர், ஸோ 250 mm ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 100 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். இந்த 100 கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ 10 சப்ஜெக்ட்ஸ் வந்து அப்புறம் ஜென்ரலாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சர்வேயிங், ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சும்மா ஓவரால் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிங்கன்னா ஸோ சர்வேயிங், காங்கிரீட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஓகேங்களா, வாட்டர் சப்ளை அண்டு சானிடரின்னு கேட்டிருக்காங்க, சானிடரி ட்ரீட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் சர்வேயிங் வந்துச்சு. ஸோ சர்வேயிங் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரென்த், SOM ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஸ்டீல்ஸு ஓகேங்களா, RCC இதில் எல்லாம் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் வந்து சிம்பிள் பேசிக்ஸ் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மெட்டீரியல் ஓகேங்களா, இது எல்லாமே அதிலே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இரிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இரிகேஷன் இன்ஜினியரிங் ஒரு 10 கொஷின்ஸ். ஸோ இந்த இதில் எல்லாமே 10 கொஷின் எடுத்தாங்க. ரயில்வேல ஒரு 5 கொஷின்ஸ் நம்ம கேட்டிருந்தாங்களாட்டிருக்கு ஓகேங்களா. ஏர்போர்ட்டில் ஒரு கொஷின் வந்துருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங். ஸோ எஸ்டிமேஷன் காஸ்டிங்லேருந்து கொஷின் ஒரு 10 கொஷின் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஒரு 10 கொஷின் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆட்டோகேட் பேசிஸ் ஓகேங்களா. அதில் ஒரே ஒரு கொஷின் மட்டும் மற்றதெல்லாம் வந்து எஸ்டிமேஷன் சம்மந்தப்பட்டது தான் ஓகேங்களா. ஸோ எஸ்டிமேஷன்லேருந்தே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 15 கொஷின் வந்திருக்கு ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணி அந்த கொஷின்ஸ் முடிஞ்சால் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. டெலிகிராம் சேனலுக்கு இல்லை எனக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணுறோம், நாமளும் ப்ரிப்பேர் பண்ணுறோம், எல்லோரும் வந்து ஜாப் ஆகும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நல்லா பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு கொஷின் பேப்பர்ஸ் வேறு மாடல்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். நன்றி நண்பர்களே.